Hi traders, இன்னைக்கு டியூஸ்டே 16th டிசம்பர் நிஃப்டி கேப்டன் ஓப்பன் நேற்றோட க்ளோஸை கம்பேர் பண்ணுறப்ப 167 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் வச்சு முடிச்சிருக்காங்க. இது எதனாலனா இன்றைக்கி ரிலீஸ் ஆன பிஎம்ஐ டேட்டா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபிப்ரவரியை கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் லோயஸ்ட் ட்ரேடிங். இது போக எஃப்ஐஐ ஆஸ் யூஷுவல் 2400 கோர்ஸுக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஏஏ 1000 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு குட் நியூஸ் நமக்கு என்னென்னா க்ரூட் ஆயில் 52 வீக்ஸ் லோவாக பிரேக் பண்ணிடுச்சு. இது எதனாலனா எல்லாத்தோட எண்ணமும் திரும்ப அதே தான், உக்ரைன் ரஷ்யா வார் சீக்கிரம் முடிஞ்சிரும்ன்ட்டு. ஈவன் வாஷிங்டன்லேருந்து இந்த நியூஸ் என்னென்னா நாங்கள் செக்யூரிட்டி கேரண்டிஸ் தரோம் ஈவன் ஆஃப்டர் த வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரஷ்யாட்டேருந்து ஒரு ரிப்ளையும் வரல. ஸோ நம்ம அதுக்காக ஒரு நல்ல நியூஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த நியூஸ் வராதனால தான் நம்ம மார்க்கெட் இன்னும் அங்கேயே நிற்கிறான். இப்போ கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃப்ளாட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் டவ் ஜோன்ஸும் நாஸ்டாக்கும் நெகட்டிவில் இருக்குது. ஈவன் டவ் ஜோன்ஸ் வந்து 400 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நாஸ்டாக் வந்து 127 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். இது எதனாலனா யூஎஸில் வந்து டேட்டாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு கூடியிருக்கு. அது மாதிரி பிஎம்ஐ டேட்டாவும் நெகட்டிவாக வந்திருக்கு. இதனால தான் இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது. நமக்கு இன்னும் ஃபேவரான நியூஸ் எதுவும் வரல. அதனால தான் நம்ம மார்க்கெட் ஸ்டில் அந்த ஒரு 200-300 பாயிண்ட்ஸ்லேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ எனிவே எப்போ வேணாலும் குட் நியூஸ் வரட்டும்னு வெயிட் பண்ணுவோம். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்ஸ்.